ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம லவ் சியோட எபிசோட் 6 வந்து பார்க்கலாம். எபிசோட் 6ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம மொட்டையும் ரக்கையும் தான் காட்டுறாங்க. நம்ம ரக் சொன்ன மாதிரியேவும் நம்ம மொட்டை கூப்பிட்டுட்டு அவன் ஷாப்பிங் தான் வந்திருக்கான். நம்ம ரக் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம மொட்டைக்கு ட்ரெஸ்ஸு, ஷூ, ஹேண்ட்பேக் இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இப்படி இவன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மொட்டோட மைண்ட் வைஸ் தான் வந்துட்டு இருக்கு. நம்ம மொட்டை வந்து மைண்டில் என்ன நினைக்கிறான்னா, நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாலுமே செம க்யூட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டோட மைண்ட் வைஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் நம்ம ரக் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ரக் இருந்துட்டு மொட்டுக்கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, உனக்காண்டி சில பெல்டர்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு, வா அதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டுக்கிட்ட சொல்ல, மொட்டு இருந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரக் கிட்ட சொல்லுவேன். அதுக்கு ரக் இருந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, ஆனா நான் உனக்கு வாங்கி தரணுமே அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டுக்கிட்ட சொல்லவும், மொட்டு இருந்துட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அதுக்கு ரக் வந்து அவனை பார்த்து கியூட்டா சிரிக்கவும் நம்ம மொட்டு வந்து அப்படியே மறுபடியும் மைண்ட் வாய்ஸ்ல பேசுறான். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை பார்த்து கியூட்டா சிரிக்கும் போது அந்த சிரிப்பு கூட செம்ம அழகா தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். நம்ம ரக் வந்து ப்ளீஸ் மகா சுமுத், நான் உனக்காண்டி வாங்கி தரேனே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ட்டு அவனும் செம்ம கியூட்டா அப்படியே கெஞ்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம மொட்டு இல்ல முடியாது, ஏற்கனவே லஞ்ச் டைம் ஆயிருச்சு, வா சாப்பிட்டுட்டு எதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்லிட்டு வா போலான்ட்டு அவன் அப்படியே கூட்டிட்டு போறான். அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு என்ன பண்ணுவான்னா, இல்ல இல்ல வேணாம், நம்ம போய் வீட்டுல போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல மொட் வந்து என்ன அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ரக் இருந்துட்டு, ஆமா நீ வந்து லாஸ்ட் நைட் எனக்காண்டி செஞ்சு கொடுத்த ரைஸும் ஆம்லேட்டும் அது அப்படியே தான் இருக்கு, ஃப்ரிட்ஜில் நான் எடுத்து வச்சிருக்கேன், வா அதை போய் சாப்பிடலாம், அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்லவும், மொட் வந்து அவனை பார்த்து அப்படியே கியூட்டா சிரிச்சுட்டு சரி ஓகேவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் அந்த சாப்பாடு எடுத்து டைனிங் டேபிள்ல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ரக் வந்து என்ன சொல்றான்னா, அந்த ரைஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் வேணும் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட கேட்க, மொட்டு இருந்துட்டு என்னாச்சு? நீ தான் சாப்பிட்டுட்டல, எனக்காண்டி இதெல்லாம் நீ இவ்வளோ அதிகமாலாம் சாப்பிட வேணாம். நீ எப்பயும் போல குருவி கொத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தானே சாப்பிடுவ. அதே மாதிரி சாப்பிட வேண்டியதானே அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, ரக் இருந்துகிட்டு என்ன பண்ணுவானா, அவனை அப்படியே பார்த்துட்டு எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் சொல்லவும், மொட்டு இருந்துட்டு அந்த பிளேட்டை வாங்கிட்டு சரி ஓகே உனக்காண்டி சாப்பாடு போட்டு வரேன், இந்த சாப்பாடு எப்படி இருக்கு? நீ எப்பயும் போல 8000 பாத் வந்து நீ செலவு பண்ணுவே இல்ல, ஹோட்டல் சாப்பாடு இருக்கு, இந்த சாப்பாடை விட இந்த சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட கேட்க, ரக் வந்து நல்லா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, மொட்டு இருந்துட்டு சரி அப்பனா ஓகே, நீ இந்த மாதிரி டெய்லி சாப்பிட வேணா, நான் உனக்காண்டி டெய்லி சமைச்சு தரதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட சொல்லவும், ரக் இருந்துட்டு நீ எனக்காண்டி சமைச்சு தரையா அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட ரக் கேட்பா. அதுக்கு ரக் இருந்துட்டு நீ சாப்பிட்டேன்னா நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து அங்கேருந்து போயிடுறோம். அவன் போனதுக்கப்புறம் நம்ம ரக் இருந்துட்டு எனக்கு 2 ஸ்பூன் ரைஸ் வேணும் போட்டு வா அப்படின்ட்டு நம்ம ரக்ஸ் எல்லாம் மட்டும் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரைஸ் போட்டு வந்து கொடுக்குறான். அப்படியே ஒரு வழியா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே குஷன்ல உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம மொட் வந்து ரக்காண்டி காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம மொட் வந்து அவன் பக்கத்துல உட்காந்து நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, ரக் இருந்துட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் வந்து சொல்றான், நீ தான் நேத்து நைட்டே வி கிட்ட என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டல, வி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி சொன்னா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்லிட்டு எப்படி இருந்துச்சு என்னோட ஃபேமிலி ட்ராமா, நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட கேட்கவும், மொட்டு இருந்துட்டு இல்ல நான் உன்னை பத்தி எதுவும் கேட்கல, நான் அந்த பொண்ணை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து அப்படியே நினைச்சு பார்க்கறான். நம்ம மொட் வந்து அன்னைக்கு நைட் வந்து வீக்கு கால் பண்ணியிருப்பான். அப்ப கால் பண்ணவும் வி இருந்துட்டு என்ன எனக்கெல்லாம் அதிசயமா கால் பண்ணியிருக்க அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல, நம்ம மொட்டு இருந்துட்டு ஆமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும், பிரிம்மை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து வி கிட்ட சொல்லவும், வி இருந்துட்டு என்ன ஏன் அவளை பத்திலாம் தெரிஞ்சுக்கிற, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நம்ம வி கேட்க, நம்ம மொட்டு இருந்துட்டு எனக்கு அவளையெல்லாம் பிடிக்கிறது, அவளை பிடிக்கிறதுக்கு நான் சத்தே போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து வி கிட்ட சொல்லவும், வி இருந்துட்டு ஆமாமா நீ சொல்றதும் சரிதான், அவ ஒரு லூசு அப்படின்ட்டு நம்ம வி சொல்லவும், ஆமா அவளை பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கணும், அவளை பத்தி சொல்லு அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து வி கிட்ட கேட்க, வி இருந்துட்டு அவளை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லவும் நம்ம மொட்டு சரி ஓகே நான் போனை வைக்கிறேன் அப்படின்ட்டு மொட் சொல்ல, வி இருந்துட்டு நான் போதுமா உனக்கு ரக்க பத்தி வேற எதுவும் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்ட்டு நம்ம வி மொட்கிட்ட கேட்கவும் நம்ம மொட்டு இருந்துகிட்டு சொல்லுவான், போதும் நான் அதை பத்தி அவன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அவனே சொன்னாதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அவன் எப்போ என்னை நம்பி என்கிட்ட சொல்றானோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இவன் இந்த மாதிரி பேசின எல்லாத்தையுமேவும் நம்ம மொட் வந்து ரக்கிட்ட சொல்லவும், ரக் வந்து அவனை அப்படியே பார்த்துட்டு
பரவாயில்ல. மத்தவங்க எல்லாருமேவும் என்ன பத்தி ஏதாவது நியூஸ் வந்து கிடைக்காதா இது அப்படின்ட்டு மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க தான் ஆசைப்படுவாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. நீ வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே என்கிட்ட கேட்குற. பரவாயில்ல. உனக்கு என்ன வேணும் கேளு என்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்லவும், மொட் வந்து உனக்கு என்ன என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அத வந்து நீ என்கிட்ட சொல்லலாம் தாராளமா. அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல ரக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன அப்படியே பார்த்துட்டு, அந்த பொண்ணு வந்து வேற யாரும் இல்ல. அந்த பொண்ணு வந்து என்னோட கசின் தான். ஆனா, அந்த குடும்பமேவும் ஒரு கிறுக்கு புடிச்ச குடும்பம். எப்ப பார்த்தாலும் என்ன வந்து ஹர்ட் பண்ணணும்னு தான் நெனைப்பாங்க. ஏன்னா, எங்க அம்மாகிட்ட நெறைய சொத்து இருந்துச்சு. ஆனா, அவங்க அம்மாகிட்ட எங்க அம்மாவ விட கம்மியா தான் இருந்துச்சு. நாங்க இருக்கோமே இந்த வீடு, இந்த வீடும் எங்க அம்மாவோடது. அப்புறம் கோனூர் இருக்கான் இல்லையா? அவன் இருக்கிற காண்டோவும் எங்க அம்மாவோடது. அப்புறம் இருக்கா இல்லையா? அவ இருக்கிற காண்டோவும் எங்களோடதான். நாங்க தான் அவளுக்கு ரெண்டுக்கு விட்டுருக்கோம். இந்த மாரி எங்க அம்மாகிட்ட நெறைய சொத்துக்கள் இருக்கு. அவங்க அம்மாகிட்ட இதெல்லாம் இல்லாதனால தான், அவங்க அம்மா எப்ப பார்த்தாலும் எங்க கூடயேவும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அது அவங்கனால முடியலன்ட்டு சொல்லி தான் இப்ப வந்து அவங்க பொண்ணையும் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு. ஆனா, அவங்க அப்பா வந்து எப்பயுமேவும் அவங்க மேல ரொம்ப வந்து லவ் வச்சிருப்பான். ஆனா, எங்க அப்பாவ பாரு, எங்க அப்பா வந்து எப்படி இருக்காருன்ட்டு. அவர் ஒரு சைக்கோ. ஆனா, எங்க அம்மா வந்து எங்க அப்பா மேல ரொம்ப லவ் வச்சிருந்தாங்க. எங்க அம்மாவுக்கு நானும், எங்க அக்காவும் வந்து பிறந்தோம். ஆனா, எங்க அப்பாவுக்கு எங்க மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அவருக்கு எப்பயுமே பணம் தான் முக்கியம். பணம் இருந்தா எது வேணாலும் பண்ணுவாரு. எங்க அம்மா குடுக்குற பணத்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் அவர் வந்து வேற ஒரு பொம்பளை கிட்ட தான் குடுப்பாரு. அவரு எப்பயுமே இந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் இது எல்லாமே முடிவுக்கு வந்துச்சு. இந்த முடிவோட காரணமா என்ன தெரியுமா நடந்துச்சு? என்னோட முகம் ஃபுல்லாமேவும் பிளட் ஆயிருச்சு அப்டின்ட்டு நம்ம ரக் வந்து சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மொட் வந்து என்ன என்ன சொல்ற? அப்படின்ட்டு மொட் வந்து ஷாக்கா கேட்க, ரக் வந்து அவன அப்படியே பார்த்துட்டு, அவனோட ஹேர வந்து அப்படியே கொஞ்சம் தூக்கி காட்டுறான். அதுல வந்து சின்ன அடி மாரி பட்டுருக்கு. அத வந்து நம்ம மொட் வந்து அப்படியே கைய வச்சு பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ரக் வந்து மறுபடியும் அவனோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் வந்து ஃபைட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. அப்ப எங்க அப்பா வந்து கோவத்துல என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் கையில குடிச்சிட்டு இருந்த பாட்டில வச்சு என் மண்டையிலயே அடிச்சுட்டாரு. நான் அப்படியே பொத்துன்ட்டு கீழ விழுந்துட்டேன். கீழ விழுகவும் என் மூஞ்சி ஃபுல்லா பிளட், தரை ஃபுல்லா பிளட். என்னோட தலையிலிருந்து அப்படியே பிளட் அதிகமா வந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே நான் திரும்பி எங்க அம்மாவ பார்த்தேன். எங்க அம்மா வந்து ஷாக்கிங்ல அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. அவர்னால என்ன பண்றேன்ட்டு தெரியல. எங்க அக்காவும் அழுதுகிட்டே தான் இருந்தாரு. ஆனா எங்க அப்பா திரும்பி என்ன ஒரு பார்வை பார்த்தாரு. அந்த பார்வைக்கு எந்த ஒரு பதிலுமே இல்ல. அவர் பாட்டுக்கு என்ன பார்த்துட்டு மறுபடியும் ட்ரிங்க்ஸ் பண்ணன்றதுக்காண்டி அவர் போயிட்டாரு. ஆனா எனக்கு வந்து ரொம்ப வலிச்சுச்சு. நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். அழுதுகிட்டேவே அப்படியே மயங்க விழுந்துட்டேன். அப்புறம் என்ன தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் கண் முழிச்சேன். அப்புறம் ஒரு நாள் எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு? எங்க அம்மா குடுத்த பணத்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு, எங்க அம்மா வீட்ல இருந்து அவர் போயிட்டாரு. எங்க அம்மாவும் தேடுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா யாராலயுமேவும் அவர கான்டாக்ட்டே பண்ண முடியல. அவர அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வரவே இல்ல. அப்புறம் இது எல்லாமே ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. அப்டின்ட்டு நம்ம மொட்கிட்ட ரக் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் என்ன தெரியுமா ஆச்சு? இத பத்தி எல்லாருமேவும் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னோட சொந்தக்காரவங்க எல்லாருமேவும் என்கிட்ட ஸ்ட்ரெய்ட்டாவே கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த சைக்கோவோட பையன் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே என் காது படவே பேச ஆரம்பிச்சாங்க அப்டின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்கிட்ட சொல்றான். மொட்கிட்ட இப்டி சொல்லிட்டு இருக்கும்போதே அவனோட கையெல்லாமே பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. இத பார்த்துட்டு இருந்த மொட் வந்து அவனோட கைய வந்து அப்டியே பிடிக்கவும், நம்ம ரக் வந்து அவன அப்டியே பார்த்துட்டே இருக்கான். அப்படியே நம்ம ரக் வந்து மறுபடியும் அவனோட கதைய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு வந்து என்ன பண்றேன்ட்டே தெரியல. எல்லாருமே இத பத்தியே தான் என்கிட்ட கேட்டுருந்தாங்க. எனக்கு ஸ்கூல் போறதுக்கே பிடிக்காது. நான் வந்து வெளிய எங்கேயுமே போமாட்டேன். அப்புறம் தான் ஒரு நாள் சரி அப்ராட் போய் படிக்கலான்ட்டு அப்ராட் போய் படிச்சேன். இதே மாரி அவளும் அப்ராடுக்கு வந்தா. அப்புறம் நாவல் ரைட்டிங் பண்ணலான்ட்டு நாவல் ரைட்டிங்கும் பண்ணா. இதே இது அவளும் என்ன பார்த்து காப்பி பண்ணா. அப்புறம் அவள விட ஒரு கட்டத்துல நான் வந்து கொஞ்சம் ஃபேமஸா ஆகணும்னு ட்ரை பண்ணி ஒரு கட்டத்துல இப்ப அவள விட கொஞ்சம் ஃபேமஸாவும் இருக்கேன். ஆனா அவளால அது பண்ண முடியல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து கொஞ்சம் ஓவராவே ஃபீல் பண்ணி அப்படியே பேசிட்டு இருக்கான். அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவே இல்ல. இது எல்லாத்தையுமேவும் நம்ம மொட் வந்து பார்த்துட்டு இருந்துட்டு, "எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? எல்லாருக்குமே அழுகுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ வந்து இப்ப அழுதுரு" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட சொல்ல, ரக் இருந்துட்டு, "நான் எதுக்கு அழுகணும்? நான்லாம் அழுக மாட்டேன். இது எல்லாமே என் பாஸ்ட்ல நடந்த ஒரு தப்பு. அத நினைச்சு நான் எதுக்கு அழுகணும்? நான்லாம் அழுக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கான். ஆனா நம்ம மொட்டு வந்து சரி நீ அழுகலன்னா பரவாயில்ல. ஆனா நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்லவும், ரக் வந்து என்ன அப்படின்ட்டு அவன அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நம்ம மொட் வந்து அவன்கிட்ட போய், நான் உன்ன ஹக் பண்ணிக்கிறவா? அப்படின்ட்டு மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, ரக் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவன அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நம்ம மொட்டு போய் அவன அப்படியே டக்குன்ட்டு ஹக் பண்ணவும், நம்ம ரக் இருந்துட்டு, நான் உனக்கு பர்மிஷனே குடுக்கவே இல்லையே! நீ ஏன் என்ன ஹக் பண்ண? அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, மொட்டு இருந்துட்டு, எப்படி நான் வந்து வார்மா இருக்கேனா? என்னோட ஷர்ட் எல்லாமேவும் அழுக்காக்கிறாத அப்படின்ட்டு சொல்லிட்டு, நான் இந்த மாரி நீ சொல்லா பேச்ச கேட்காததுக்கு என்னோட பேமெண்ட் எல்லாத்தையுமேவும் கூட நீ கட் பண்ணிக்க அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்ல, ரக் வந்து அவன அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு, ஆமா உன்னோட பேமெண்ட் எல்லாத்தையுமேவும் நான் கட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன அப்படியே பட்டுன்ட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அவன அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறான்.
இந்த மூமெண்ட் வந்து எமோஷனல் மூமெண்ட் தான். ஆனா இருந்தாலும் இந்த ஹக்கிங் இது வந்து செம கியூட்டா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இப்படியே 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விய தான் காட்டுறாங்க. ஷட்டில் காக்லாம் விளையாண்டெல்லாம் முடிச்சுட்டு, சரி நம்ம மோக்குக்கு கால் பண்ணலான்ட்டு மோக்குக்கு கால் பண்ணி பார்க்குறோம். ஆனா நம்ம மோக்கு வந்து கால் பிக் பண்ணவே இல்ல. அவ வந்து அவனோட 2 ஃப்ரெண்டு கூட கஃபேல உட்காந்து பேசிட்டு இருக்கா. நம்ம பண்ற கால வந்து பார்க்குறான். ஆனா அட்டெண்ட் பண்ணாம அப்படியே கட் பண்ணி வச்சுடுறா. இத பார்த்துட்டு இருந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, "ஏன் ஃபோன் வருதுல்ல அட்டெண்ட் பண்ணி பேச வேண்டியது தானே?" அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, நம்ம மோக்கு இருந்துட்டு, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். உங்களோட க்ரஷ் வந்து உங்க ஷோல்டர்ல தலை வச்சு படுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படின்ட்டு நம்ம மோக் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவங்க அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு இது எல்லாத்தையும் பெருசாவே எடுத்துக்கல. இது என்னமோ நம்ம ரக் வந்து அடுத்து எழுதுற நாவல்ல வர ஸ்பாய்லர்ன்னு நெனச்சுட்டு, "இது நம்ம ரக் எழுதுற அடுத்த நாவல்ல வர ஸ்பாய்லர் தானே?" அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்க, நம்ம மோக் இருந்துட்டு, "இல்ல, இல்ல இதெல்லாம் ஸ்பாய்லர்லாம் கிடையாது" அப்படின்ட்டு மோக் சொல்ல, அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, "ப்ளீஸ் சொல்லு. நான் வந்து இத கண்டிப்பா வாங்குறேன். சொல்லு சொல்லு. இது வந்து எந்த கப்பலுக்கு நடுவுல வருது? சொல்லு. எந்த நாவல்ன்ட்டு சொல்லு" அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்க, நம்ம மோக்கு இருந்துட்டு, "அட பாவிகளா! உங்களையே நம்பி நான் ஒரு விஷயம் கேட்டேன் பாருங்க. அதுக்கு நீங்க சொல்ற பதிலடி இது" அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே நெனச்சுட்டு, "ஓ! ஸ்பாய்லர் தானே? இதோ சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவள பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு, "கண்டிப்பா நான் இத பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்" அப்படின்ட்டு நம்ம மோக் சொல்ல, அவங்க ஃப்ரெண்டு இருந்துகிட்டு, "ப்ளீஸ்ப்பா சொல்லு. கொஞ்சூனாவது சொல்லு. கொஞ்சம் ஆர்வமா இருக்கு நீ சொல்லவும். ப்ளீஸ் சொல்லு" அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் கேட்க, நம்ம மோக்கு இருந்துட்டு, "சொல்லவே முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "ப்ளீஸ்ப்பா நான் உன் ஃப்ரெண்டு தானே கொஞ்சோண்டு சொல்லேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதப்பா. ப்ளீஸ் சொல்லு" அப்படின்னு சொல்லவும், நம்ம மோக்குக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு, "அட பாவிகளா" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே ஒரு சோகமா உட்காந்துருக்கா நம்ம மோக்கு. இந்த பக்கம் ரக்கையும் மொட்டையும் தான் காட்டுறாங்க. நம்ம ரக் வந்து பெட்ல உட்காந்துருக்கான். நம்ம மொட்டை அப்பதான் வரான். வரவும், "வா வந்து இங்க உட்காரு" அப்படின்னு சொல்லவும், நம்ம மொட்டும் போய் பெட்ல உட்காரவும், நம்ம ரக் இருந்துட்டு, "ஸ்ட்ரெயிட்டா உட்காருடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன உட்கார வச்சுட்டு, நம்ம ரக் போய் அப்படியே நம்ம மொட்டு மேல அழகா அப்படியே படுத்துக்கிறான். நம்ம மொட்டும் அவன அப்படியே அழகா தடவி குடுத்துட்டே இருக்கான். அப்படி தடவி குடுத்துட்டேவும், "நீ என்ன பண்ற?" அப்படின்ட்டு நம்ம மொட் கேட்க, ரக் வந்து, "நான் பார்த்தா உனக்கு தெரியலையா? நான் வந்து தூங்க போறேன். நைட் எல்லாம் எனக்கு சரியா தூக்கமே இல்ல. அதனால நான் இப்ப தூங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து மொட் மேல அப்படியே தூங்கிறான். அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "நிஜமாவே நீ தூங்க தான் போறியா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, ரக் இருந்துட்டு, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன வந்து அழுக வச்சல்ல, அதுக்கு இதுதான் பனிஷ்மென்ட். இதுதான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து மொட் மேலயே அப்படியே படுத்து தூங்கிடுறான். தூங்குறவன் சும்மா தூங்குறானா, அவன் கைக்க வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கான். இவன் இந்த மாரி பண்ண பண்ண நம்ம மொட்டுக்கு வந்து ஒரு மாரி ஹை ஆகுது. அவனோட பெட்ஷீட் எல்லாத்தையுமேவு தூக்கி பார்க்குறான். அவ வந்து வெறும் அண்டர்வேர் மட்டும் தான் போட்டுட்டு நம்ம ரக் வந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் அந்த மாரி போட்டுட்டு தூங்கவும் நம்ம மொட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹை ஆக ஆரம்பிக்குது. மொட்டு வந்து ரெக்க பார்த்துட்டு, "இந்த பேங்காக்ல இருக்கிற எல்லாருமே ஏன் தான் இப்படி இருக்காங்களோ, நீயும் தான். உனக்கு என்ன செட்யூஸ் பண்றதுன்னா அவ்ளோ பிடிச்சிருக்கா என்ன?" அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரெக்க பார்த்து சொல்லிட்டு, "இரு நானும் இதுக்கு சளைச்சவே இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டு வந்து என்ன பண்றான்னா, அவன் கைய வச்சுட்டு அவன் கன்னத்துல அப்படியே நைஸா தடவி குடுத்துக்கிட்டேவும், அப்படியே லிப்ஸ் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டே இருக்க. நம்ம மொட்டு அப்படியே தடவ தடவ நம்ம ரக்குக்கும் அப்படியே ஹை ஆக ஆரம்பிக்குது. இவன் இந்த மாரி தடவிக்கிட்டே இருக்க, நம்ம ரக் வந்து எந்திரிச்சு, "என்னடா பண்ற? ஏன்டா இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? நான் தூங்குறது உனக்கு தெரியலையா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட்டு கிட்ட சொல்ல, மொட்டு இருந்துட்டு, "ஓ! எனக்கு தெரியுமே நீ தூங்குறவன் சும்மா தூங்கணும்டா. அத விட்டுட்டு ஏன்டா என்ன நோண்டிக்கிட்டே இருக்க?" அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரக் கிட்ட சொல்ல, ரக் வந்து அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்படின்ட்டு நம்ம ரக் மொட்டு கிட்ட சொல்ல, மொட்டு வந்து அவன அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு கிட்ட போவும், நம்ம ரக் இருந்துட்டு எனக்கு தூக்கம் வருதுன்ட்டு சொல்லிட்டு அப்படியே கொட்டாய விட்டுட்டு தூங்க போறான். அதுக்கு நம்ம மொட்டு இருந்துட்டு, "நிஜமாவே நீ தூங்க தான் போறியா?" அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து ரக் கிட்ட கேட்க, நம்ம ரக் இருந்துட்டு, "ஆமா நான் தூங்க தான் போறேன்" அப்படின்னு சொல்ல, நம்ம மொட்டு இருந்துட்டு, "பொய் சொல்லாதடா உனக்கு ஆல்ரெடி ஜூனியர் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் மேல நம்ம மொட்டை ஏறி உட்காந்துட்டு அப்படியேவும் அவன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தடவி அப்படியேவும் சிலுமிஷம்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே சிலுமிஷம்லாம் பண்ண பண்ண நம்ம ரக்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹை ஆவ, நம்ம ரக் வந்து என்ன கிஸ் பண்ணு அப்படின்ட்டு சொல்ல, நம்ம மொட்டும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு அப்படியே 2 பேரும் கிட்ட போவாங்க. அஹ் நந்தி மாரி எவனோ ஒருத்தன் குறுக்க வந்து காலிங் பெல் அமுக்கிட்டு இருக்கான். அப்படி அமுக்கவும் நம்ம மொட்டுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகவும், நம்ம ரக் இருந்துட்டு போய் பாரு யாருன்ட்டு அப்படின்ட்டு சொல்ல, நம்ம மொட்டு வந்து அப்படியே கீழ குனிஞ்சு பார்க்குறோம். ஏன்னா 2 பேருக்குமே ஜூனியர் வந்துடுது. அப்ப வந்து நம்ம ரக் வந்து சொல்றான், "போய் பாரு. இப்ப நீ போலன்னா நான் தான் போய் ஆகணும்" அப்படின்னு சொல்ல, நம்ம மொட்டு இருந்துட்டு, "ஒரு வேளை மோக்கா இருந்தா அவள அப்படியே தொரத்தி விட்டுரு. ஒரு வேளை வீயா இருந்துச்சுன்னா அவளையும் வந்து அவள வரவே விடாத" அப்படின்னு சொல்ல, "ஒருவேளை வேற யாராவது இருந்தா, யாரா இருந்தாலும் அவங்கள அப்படியே தொரத்தி விட்ற போடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் சொல்ல மட்டும் அங்கருந்து அப்படியே போயிடுறா. இந்த மாரி ரக் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ பாருங்களேன். இவ இந்த மாரி போட்டிருந்தா யாரா இருந்தாலும் ஹை ஆகாம என்ன பண்ணுவாங்க? பாவம் நம்ம மொட்டு. சரி வாங்க இந்த பக்கம்
என்ன பண்றான்ட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் மட்டும் அப்படியே டென்ஷனா கீழ இறங்கி வந்தானா, போய் கதவ திறந்தா, அங்க வந்து கோம் தான் நிக்கிறான். கோம பார்த்தோன்னேவும் நம்ம மொட்டுக்கும் சரி, கோமுக்கும் சரி பயங்கரமான ஷாக் ஆயிடுது. நம்ம கோம் இருந்துட்டு, "நீ நீ இங்க என்னடா பண்ற? எப்படா கடல விட்டு இங்க வந்த?" அப்படின்ட்டு நம்ம கோம் வந்து மொட்கிட்ட கேட்க, மொட்டு இருந்துட்டு, "ஏய் கோம் நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ட்டு நம்ம மொட்டு வந்து கோம் கிட்ட கேட்க, கோம் இருந்துகிட்டு, "நான் காலையில தான் வந்தேன்" அப்படின்ட்டு நம்ம கோம் சொல்ல, நம்ம மொட்டு இருந்துட்டு, "எங்க கோனாரு?" அப்படின்ட்டு நம்ம சொல்ல நம்ம கோவம் இருந்துகிட்டு, "அவன் வந்து ஆஃபீஸ்ல இருக்கான்" அப்படின்ட்டு அவ சொல்லுவா. இவன் வந்து டைவர்ட் பண்றான்னு தெரிஞ்சுட்டு, "ஏய் அத விடு. நீ என்னடா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இது வந்து ரக் வீடு தானே. இந்த திங்ஸ் எல்லாம் குடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஆனா நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ட்டு நம்ம வந்து நம்ம மொட்கிட்ட கேட்க, மொட்டுக்கு வந்து என்ன பதில் சொல்றதுன்ட்டே தெரியாம, அவ அப்படியே திரு திருன்ட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கா. இவ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரக் வந்து யார் வந்திருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்டேவும், நம்ம ரக் வந்து நம்ம ஷோல்டர் மேல கைய போட்டு அப்படியே வந்து நிக்கிறா. நம்ம கோனார் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ரக் நிக்கிற போஸையும், நம்ம மொட்டையும் பார்த்துட்டே அப்படியே நின்னுகிட்டே இருக்கான் நம்ம கோமு. அப்படியே 2 பேரும் ஒரு வழியா சோஃபால வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் கோமும். நம்ம ரக்குக்கு வந்து பயங்கரமா ஜெலஸ் ஆகுது. நம்ம ரக் வந்து பின்னாடி நின்னு இவங்க பண்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். நம்ம கோமு இருந்துட்டு, "இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என்னடா இங்க பண்ற? அதுவும் ரக் வீட்ல" அப்படின்ட்டு நம்ம கோம் கேட்க, நம்ம மட்டும் இருந்துட்டு அது வந்து எ என்னென்னமோ சொல்லி அப்படியே சமாளிக்க பார்க்குறான். ஆனா நம்ம கோம் வந்து விடுற மாரி தெரியல. "இப்ப நீ சொல்றியா? நான் போய் ரக்கிட்ட கேட்கவா?" அப்படின்ட்டு நம்ம கோம் வந்து எந்திரிக்க போம்போது, நம்ம மட்டும் இருந்துட்டு, "இரு இரு நானே சொல்றேன் எல்லா விஷயத்தையும்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமேவும் நம்ம கோம் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். "கோனார் உன்ன எப்படி வாங்குனானோ அதே மாரி ரக்கும் என்ன வாங்கிட்டான்டா" அப்படின்ட்டு வந்து கோம் கிட்ட சொல்ல, கோமுக்கு வந்து என்ன அப்படின்ட்டு ஷாக் ஆயிட்டு நம்ம ரக் பக்கம் திரும்பி பார்க்க போவான். அப்ப வந்து அவன் கன்னத்த பிடிச்சுட்டு, "டேய் டேய் அங்க பார்க்காதடா, அவ வந்து கோவப்படுவா" அப்படின்ட்டு நம்ம சொல்லவும், நம்ம கோவம் இருந்துட்டு, "சரி நீ எப்புட்றா இதுக்கு ஒத்துக்கிட்ட?" அப்படின்ட்டு நம்ம கோவம் கேட்க, நம்ம மட்டும் இருந்துட்டு, "ஏன்னா எனக்கு அவன புடிச்சிருக்குடா" அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதுக்கு கோவம் இருந்துட்டு, "என்னடா சொல்ற?" அப்படின்ட்டு கோவம் கேட்க, மொட்டு இருந்துட்டு, "ஆமா எனக்கு அவன புடிச்சிருக்கு. அவனுக்கு வந்து என்ன இப்ப புடிக்கல. ஆனா கண்டிப்பா சொல்றேன் அவனுக்கு ஒரு நாள் என்ன புடிக்கும். அதுவரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்" அப்படின்ட்டு நம்ம வந்து கோவம் கிட்ட சொல்றான். இந்த மாரி இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத நம்ம ரக் வந்து பின்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பயங்கரமா ஜெலஸ் ஆகுது. அப்படி ஜெலஸ் ஆனவன் வந்து என்ன பண்றான்னா, அவன் மொபைல் எடுத்து அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்து ரக் வந்து கோனாருக்கு சென்ட் பண்ணிட்டான். இந்த பக்கம் கோமையும், மொட்டையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. "ஏன்டா இந்த மாரி பண்ணிட்டு இருக்க? நீ என்னோட ஃப்ரெண்டுடா. ஒரு நாள் நீ அவன விட்டுட்டு போம்போது ரொம்ப கஷ்டப்படுவடா. ஏன்டா இப்படி பண்ற? புரியலையா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம மொட்கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, "ஹனி ரொம்ப க்ளோஸா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் சொல்ல, "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமும், மொட்டும் டக்குன்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்ப நம்ம ரக் அங்கருந்து ஃபோன காமிச்சுட்டு, "கோனார் தான் மெசேஜ் பண்ணியிருக்கா. ஹனி நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. எனக்கு ஜெலஸா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கோனார் தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். இப்ப நான் என்ன சொல்ல அப்படின்ட்டு ரக் வந்து கோம் கிட்ட கேட்க, கோம் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, அது வந்து ஒண்ணும் இல்ல பீரக். நாங்க 2 பேரும் சும்மா பேசிட்டு தான் இருக்கோம். நான் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோம் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்லவும், ரக்குக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிருது. இந்த பக்கம் நம்ம கோமும் மட்டும் அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களே, இத பார்க்க நம்ம ரக்குக்கு இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. "அட போய் தொலைங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அங்கருந்து அப்படியே எந்திரிச்சு போய் பால்கனில நின்னு அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே அலைஞ்சுகிட்டு இருக்கான். "என்ன இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ரக்குக்கு வந்து நம்ம கோனார் கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவன் எடுத்து பேசுறான். "என்ன சொல்லு" அப்படின்ட்டு கேட்க, "நான் வந்து என்னோட ஹனி கிட்ட பேசணும். ஃபோன குடு" அப்படின்ட்டு கேட்க, அவன் வந்து, "அப்புறம் எதுக்குடா எனக்கு கால் பண்ண?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு நம்ம கோனார் இருந்துட்டு, "நான் அவனுக்கு கால் பண்ணேன். அவன் வந்து என் கால அட்டெண்ட் பண்ணவே இல்ல. போடா போய் அவங்க 2 பேரும் எப்படியாவது பிரிச்சு விட்றா" அப்படின்ட்டு கோனார் வந்து நம்ம ரக் கிட்ட சொல்ல, ரக் இருந்துட்டு, "நான் ஏன் பண்ணணும்? அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். நான்லாம் பண்ண மாட்டேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கோனார் கிட்ட சொல்லவும், கோனார் இருந்துட்டு, "டேய் டேய் கூலா இருக்கிற மாரிலாம் நடிக்காத. உனக்கும் ஜெலஸா தானே இருக்கு. போய் அவங்க 2 பேரும் மரியாதையா பிரிச்சு விடு" அப்படின்ட்டு நம்ம கோனார் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "நான்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு வேணும்னா நீ பண்ணிக்க" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து கோனார் கிட்ட சொல்லவும், கோனார் இருந்துட்டு, "டேய் ஏன்டா இந்த மாரி பண்ற?" அப்படின்ட்டு நம்ம கோனார் சொல்ல, ரக் இருந்துட்டு, "சரி அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா?" அப்படின்ட்டு நம்ம ரக் கேட்க, நம்ம கோனார் இருந்துட்டு, "ஆமா அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான்" அப்படின்ட்டு கோனார் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் கேட்க, அதுக்கு கோனார் இருந்துட்டு, "என்ன நீ ஜெலஸ் தானே ஆகுற?" அப்படின்ட்டு நம்ம கோனார் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "லூசு மாரி பேசாதடா! நான்லாம் எதுக்குடா ஜெலஸ் ஆகணும்? ஃபோன வைடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து அப்படியே ஃபோன கட் பண்ணிடுறான். அப்புறம் ஒரு வழி
நைட் ஆயிருது. நம்ம மட்டும் கோமும் தான் பேசிட்டு வந்திருக்காங்க. "இந்த பாரு உனக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லு" அப்படின்னு சொல்ல, நம்ம மட்டுக்கு டென்ஷன் ஆயிட்டு, "சரிடா எதா இருந்தாலும் உனக்கு கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம கோமுக்கு வந்து நம்ம கோனார்கிட்ட இருந்து கால் வருது. அவன் வந்து ஃபோன் எடுத்து, ஹனி இதோ கிளம்பிட்டு இருக்கேன்" அப்படின்ட்டு நம்ம கோம் சொல்ல, நம்ம கோனார் இருந்து, "இன்னும் கிளம்பலையா?" அப்படின்ட்டு கேட்க, நம்ம கோம் இருந்துட்டு, "இல்ல ஏதோ கிளம்பிட்டே இருக்கேன். நானும் மட்டும் பேசிட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். நீ ஒண்ணும் தப்பாலாம் நெனச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோம் வந்து கோனாரிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்களா, அப்ப நம்ம மொட் வந்து ஃபோன குடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய நீட்டுவான். நம்ம கோமும் இருந்துட்டு கோனாரிட்ட, இதோ மொட்டுங்க பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கோம் வந்து கோனாரிட்ட சொல்லிட்டு ஃபோன வந்து நம்ம மொட் கிட்ட தரவும், மொட் வந்து அத வாங்கி, கோனார் நான் தான் மொட்டு அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம கோனார் இருந்துட்டு, சரி என்னோட பேபிய வந்து பத்திரமா அனுப்பி வை அப்படின்ட்டு நம்ம மொட் கிட்ட கோனார் சொல்ல, நம்ம மொட்டு இருந்துட்டு, சரி, சரி உங்களோட பேபிய நான் பத்திரமா கேப்ல அனுப்பி வச்சுர்றேன். எதுவும் பண்ண மாட்டேன் அப்டின்ட்டு நம்ம மொட் சொல்லவும், அப்படியே சொல்லிட்டு வந்து அந்த உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம மொட் வந்து தயங்கிக்கிட்டே இருப்பேன். இவன் தயங்கிறத நம்ம கோனார் புரிஞ்சுகிட்டு, சரி நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறேன். எப்படியோ நான் என்னோட ஃப்ரெண்ட பார்த்துக்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க இல்லையா? அப்படின்ட்டு நம்ம மொட்கிட்ட சொல்லிட்டு, "சரி என்னோட பேபிய சீக்கிரமா அனுப்பி வையி" அப்படின்ட்டு நம்ம கோனார் வந்து மொட்கிட்ட சொல்லவும், மொட்டுக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. ஷாக் ஆயிட்டு, "என்னடா சொல்ற? இப்ப நீ வந்து என்ன சொல்ல வர? என்னோட இடத்துக்குன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து கோனார் கிட்ட கேட்க, கோனார் இருந்துட்டு, "விடு விடு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நான் வந்து என் பேபி கிட்ட பேசணும். என் பேபி கிட்ட ஃபோன குடு" அப்படின்ட்டு நம்ம கோனார் வந்து சொல்ல, மொட்டும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஃபோன வந்து நம்ம கோம் கிட்ட தரான். நம்ம கோமும் ஃபோன வாங்கி ஆ கொனார் ஏதோ நான் கிளம்பிட்டேன். கேப் வந்து வந்துருச்சு. நான் ஏதோ கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அப்டின்ட்டு நம்ம கோமும் அங்கருந்து போயிடுறான். நம்ம மொட் வந்து அங்க நின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் என்ன இப்டி சொல்றான்? இதுக்கு என்ன அர்த்தம்? அப்டின்ட்டு நம்ம மட்டும் அங்க நின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப இவனுக்கு பின்னாடி தான் நம்ம ரக் வந்து பின்னாடி நின்னு இவன் பண்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டுருக்கான். அப்டி பார்த்துட்டுருக்கும்போது நம்ம ரக் வந்து சொல்றான், "இன்னும் இப்டியே யோசிச்சுட்டே தான் இருக்க போறியா? வீட்டுக்குள்ள வர மாரி ஐடியாலாம் இல்லையா?" அப்டின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட கேட்க, மொட்டு இருந்துட்டு "நீ எப்ப கூப்பிடுவேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக்கிட்ட சொல்ல, ரக்குக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, "போடா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே உள்ள போயிர்றான். ஒரு வழியா 2 பேரும் உள்ள வந்து கவுச்சுல அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்படி உட்காந்துட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் மூஞ்சிய பார்த்துக்கிட்டு, நான் வந்து அப்படின்ட்டு 2 பேருமே டக்குன்ட்டு ஒரே இதா சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "நீ சொல்லு" அப்படின்ட்டு நம்ம ரக் சொல்ல, மொட்டு இருந்துட்டு, "நீ சொல்லு" அப்படின்னு சொல்ல, 2 பேருமே மாத்தி மாத்தி "நீ சொல்லு, நீ சொல்லுன்னு" சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "நான் தானே முதல்ல கேட்டேன். அதனால நீ முதல்ல சொல்லு" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "நீ கேட்டா நான் சொல்லணுமா? நீ முதல்ல சொல்லு" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "சரி ஓகே. நீயும் கோமும் குளோஸா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட கேட்க, மொட்டு இருந்துட்டு, "அதே தான் நானும் கேட்கிறேன். நீயும் கோனாரும் குளோஸா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, ரக் இருந்துட்டு, "என்னடா இப்ப நீ வந்து என் கூட சண்டை போட போறியா?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட கேட்க, மொட்டு இருந்துட்டு, "இல்ல நான்லாம் ஒண்ணும் சண்டைலாம் போடல" அப்படின்ட்டு நம்ம மொட் சொல்ல, ரக் இருந்துட்டு, "அப்புறம் என்ன? அப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு" அப்படின்ட்டு கேட்க, மொட்டு இருந்துட்டு, "நீ முதல்ல பதில் சொல்லு" அப்படின்ட்டு ரக் கிட்ட கேட்க, ரக் இருந்துட்டு, "ஆனா நான் தானே உன்கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டேன். அதனால நீ பதில் சொல்லு" அப்படின்னு கேட்க, நம்ம மொட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "கோனார் இந்த மாரி உன்ன ஹக் பண்ணியிருக்கானா?" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட கேட்க, நம்ம ரக்குக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, "என்னடா லூஸ் மாரி கொஸ்டின் கேட்கிற?" அப்படின்ட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட கத்த, மொட்டு இருந்துட்டு, "ஆமா இதே பதில் தான் உனக்கும்" அப்படின்ட்டு நம்ம மொட் வந்து ரக் கிட்ட சொல்ல, ரக்குக்கு இன்னும் டென்ஷன் ஆயிட்டு, அவன் அப்படியே டக்குன்ட்டு எந்திரிச்சு நின்னுட்டு, "நான் என்னோட ரூமுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரக் வந்து மொட் கிட்ட சொல்லவும், மொட்டும் டென்ஷன் ஆயிட்டு, அவனும் டக்குன்ட்டு எந்திரிச்சு நின்னுட்டு, "நானும் என்னோட ரூமுக்கு போறேன்" அப்படின்ட்டு மொட் சொல்ல, நம்ம ரக் இருந்துட்டு, "இங்க பாரு என்னோட ரூமுக்கு வந்தே கதவு இதவ தட்டுனேன்ட்டு வை உன்ன கொன்றுவேன் பாத்துக்க" அப்படின்ட்டு ரக் சொல்ல, மொட்டுக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு, "சரிங்க சார் நான் உன்னோட ரூமுக்கெல்லாம் வரவே மாட்டேன். ஏன்னா நான் போய் என்னோட ரூம்ல தூங்க போறேன்" அப்படின்ட்டு நம்ம ரக் கிட்ட மொட் சொல்லவும், நம்ம ரக்குக்கு இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, நம்ம மொட்ட வந்து ஒரு இடி இடிச்சு தள்ளிட்டு அவன் அங்கருந்து போயிறான். போன கொஞ்ச நேரத்துல அப்படியே திரும்பி நின்னு, "போடா லூசு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்ட வந்து ரக் திட்டிட்டு அங்கருந்து போயிடுறான். நம்ம மொட்டும் அவனோட ரூமுக்கு வந்து உட்காந்துட்டு அவன் தலைய பிச்சுட்டு, "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏன்டா சின்ன குழந்தை மாரி அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டு வந்து அவன அவனயே திட்டிக்கிட்டு, "டேய் மொட்டு உனக்கு வர வர நம்ம ரக் மேல ஜெலஸ் ஓவரா ஆயிட்டு இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட் வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அப்படியே பெட்ல படுத்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ஃபீல் பண்றதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் இங்க கம்ப்ளீட் பண்றேன். செகண்ட் பார்ட் வந்து சனிக்கிழமை மத்தியானம் வரும். ஏன்னா நாளைக்கு வந்து வரலட்சுமி விரதம் இல்லையா? அதனால பூஜை எல்லாம் நெறைய இருக்கு. அதனால கொஞ்சம் பிஸியா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பை காய்ஸ்.